Hi friends, இன்னைக்கு நம்ம vegetable stew பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கேரளா ஸ்டைல்ல பண்ண போறதுனால தேங்காய் பால் நான் எடுத்துர்க்கேன். இது முதல் தேங்காய் பால், இரண்டாம் தேங்காய் பால், இது மூன்றாம் தேங்காய் பால். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கப் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு. அப்புறம் காரத்துக்கு வந்து இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம காயெல்லாம் குக் பண்ண போறோம். ஸோ ஒரு குக்கர்ல எல்லா காயும் போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு நீங்க பச்சை பட்டாணி போடுறதா இருந்தா போடலாம், காலிஃப்ளவர் போடுறதா இருந்தா போடலாம். நான் இந்த 3 எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, 3ஆம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றுறதா இருந்தாலும் பரவாயில்ல, ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு 3ஆம் தேங்காய் பால் ஊற்றுறேன். ஒரு விசில் வரட்டும். ஒரு விசிலில் காயெல்லாம் சீக்கிரமாக குக் ஆயிடும். காயெல்லாம் ஒரு விசில் வச்சிருக்கேன், நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2ஆம் தேங்காய் பால் ஊற்றிடலாம். அப்புறமா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி, நான் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணுறேன், 2 பேருக்கு பண்ணுறேன். ஸோ அதனால் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ கிரேவி நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் கட்டியாகட்டும். கிரேவி இப்போ கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம முதல் தேங்காய் பால் ஊற்றிடலாம். முதல் தேங்காய் பால் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெஜிடபிள் ஸ்டூ இப்போ தயார். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இடியாப்பம், ஆப்பம் இதுக்கு சைடிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போதும் சைடிஷாக தேங்காய் பால் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜிடபிள் பண்ணி நீங்கள் ஸ்டூ பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.